இன்றைக்கி நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சு எப்பவுமே டெய்லி முடிஞ்ச அளவுக்கு நைட்டு சமைச்சு சாப்பிட்டு காலையில் அப்போ தான் எழுந்து டெக்ஸ்சர் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி பாத்திரம் கலக்கி வச்சுருக்காங்க. ஆனால் புதன்கிழமை மறுநாள் வியாழக்கிழமை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் எதனாச்சும் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக செஞ்சுட்டு தான் படுக்குவோம். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை முடிஞ்சிச்சான்ட்டு படுத்து காலைல எழுந்துச்சி பார்த்தா மாவு அன்றைக்கி தான் அரைச்சிது எல்லாம் பொங்கி ஒரு டபுள் வேலையாகி போச்சு. நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு படுக்கலான்னு பண்ணேன், அதுக்குள்ளே இந்த வேலையாகி போச்சு. பசங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி வச்சு அது ஹஸ்பண்டுக்கு மோர் குழம்புக்கு சாதம் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார், பீட்ரூட் பொரியல், பச்சை பயிறு. இன்றைக்கி நான் எல்லா வேலையும் நைட்டு முடிச்சு வச்சுட்டு படுத்தேன். மறுபடியும் அப்படி தான் எல்லா டபுளாக வேலையாகி போச்சு. இப்போ சாய்பாபாவுக்கு இன்றைக்கி பூ இல்லை விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நெய்வேதியம் வந்து பால் வச்சுருந்தேன் சாய்பாபாவுக்கு. இப்போ பாரு இப்படியே தான் ஆகுது. எனக்கு மட்டும்தான் அப்படி ஆகுதா என்னன்னே தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒரு வேலை வந்து ஷார்ட்டாக முடியணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு படுப்பேன், அது வந்து டபுளாக வேலையாக தான் ஆகுது. எப்போ நம்ம அர்ஜென்ட்டாக